எவ்வளோ தான் எடுப்பீங்க? எவ்வளோ தான் உங்க சிந்தனையில நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்குவீங்க? எவ்வளோ தான் தகவல், இன்ஃபர்மேஷன நீங்க எப்போதும் உள்வாங்கிக்கிட்டே இருப்பீங்க? டயர்ட் ஆயிரும். உங்களுக்கு ரொம்ப களைப்பாயிரும். என்ன சொல்றதுன்னு புரியல தானே? ம். இந்த வெடிகுண்டு பார்த்தீங்க, வெடிகுண்டு பாம் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. வெடிகுண்டு பார்த்தீங்கன்னா, அது டிக்கி 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 டிக்கின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கும் வெடிக்கிற வரைக்கும். டென்ஷனாவே இருக்கும். வெடிச்சிருச்சுன்னா முடிஞ்சுச்சு. வெடிகுண்டு மாரி. மனுஷன் வாழ்க்கையும் அப்படி தான் ஆயிடுச்சு. மனுஷங்களும் அப்படி தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. வெடிகுண்டு மாரி. ஓடுறாங்க. எப்படா வெடிக்கும், எப்படா வெடிக்கும்னு தெரியாம. அப்படியே பேப்பர் பேன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, நல்ல பொழுது போயிட்டுருக்கும். காலைல எந்திச்சு நீங்க நல்லா படிக்கிறவங்க ஸ்கூலுக்கு போவாங்க, காலேஜுக்கு போவாங்க, வேலைக்கு போவீங்க, ஆஃபீஸ்க்கு போவீங்க. நெறைய வேலைலாம் இருக்கும். போயிட்டுருக்கும்போது டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ரோட்ல. காடி ஓட்டிக்கிட்டே போவீங்க. நீங்க சரியா தான் ஓட்டு போவீங்க. நிக்க வேண்டிய இடத்துல நிப்பீங்க. டிராஃபிக் லைட் பச்சை விழுந்தா நகருவீங்க. சிவப்பு விழுந்தா நிப்பீங்க. சிக்னல போடுவீங்க. கரெக்ட்டா போயிட்டுருப்பீங்க. எல்லாரும் ரோடு பாய்க்கிறாங்க. ஆயிரக்கணக்கில, லட்சக்கணக்கில ஆள் பாய்க்கிறாங்க. எல்லாரும் சரியா போனா தான் அவங்கவங்க வேலை சரியா நடக்கும். எல்லாரும் சரியா போய் சேர முடியும். அதுதான் உங்க எண்ணம். ஆனா பின்னால எவனோ ஒருத்தன் வந்து திடீர்னு ஹார்ன் அடிப்பான். ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருப்பான். தெரிஞ்சவங்களா இருக்குமோ நீங்க எட்டி பார்த்தாக்க தெரியாது. கண்ணாடி கீழ இறக்கிட்டு கண்டதுமே சில பேர் கெட்ட வார்த்தை பேசுறாங்க. இல்ல இது என்ன நான் சும்மா வெட்டித்தனமா பேசிட்டு நினைச்சீங்களா? இல்ல. நடக்கிறது. நிஜ வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நடக்கிறது. ஓகே. எப்ப அவன் ஹார்ன் அடிக்கிறான் அப்படின்னு எனக்கு தெரியாத மாரி போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனை இல்ல. எப்ப யார் அடிக்கிறா? எதுக்கு அவன் அடிக்கிறான்னு அப்புறம் நீங்க அத உள்வாங்கும்போது உங்களுக்கு டென்ஷன் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆகும். நம்ம சரியா தானே போயிட்டுருக்கோம். ஏன் நம்மள பார்த்து அவன் அடிக்கிறாங்க? நீங்க பாட்டுக்கு உங்க வேலைய செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்க பாட்டுக்கு சந்தோஷமா காலையில உங்க வேலைய பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. திடீர்னு யாரோ ஒரு ஆள் சத்தம் போடுவாங்க. எதுக்கு சத்தம் போடுறாங்க? எதுக்கு டென்ஷன் ஆகுறாங்க? நம்ம என்ன செஞ்சோம்? அப்படின்னு உங்களுக்கும் புரியாது. ஓகே. நீங்க பாட்டுக்கு காலைல எந்திச்சு ஜாலியா யாரா வேணா இருக்கட்டும். ஓகே. பெண்கள் நீங்களாவும் இருக்கலாம். ஆண்கள் நீங்களாவும் இருக்கலாம். படிக்கிற பிள்ளைங்க நீங்களாவும் இருக்கலாம். யாரா வேணா இருக்கட்டும். ஏன் கிண்டர்கார்டன் போற பிள்ளைங்க, ஸ்கூல் 2ஆ போற பிள்ளைங்க, ஸ்கூல் 1ஆ போற பிள்ளைங்க கூட இருக்கட்டும். அவங்க வேலைய பார்க்க போயிட்டு இருக்கும்போது, திடீர்னு யாரோ ஒருத்தன் தேவையில்லாம உங்கள்ட்ட வந்து வாய் குடுப்பான். வாய் குடுப்பான்னா தெரிஞ்சவனா இருக்கட்டுமே, தெரிஞ்சவனா இருக்கட்டும், சொந்தக்காரனா இருக்கட்டும், உங்க வீட்ல உள்ள உங்க பிள்ளைங்க கூட இருக்கட்டும், உங்க பொண்டாட்டியா இருக்கட்டும், உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் வருவாங்க. அவங்க என்ன கடுப்புல இருப்பாங்க, அவங்க அவங்க உள்ள அந்த பிரச்சனை எல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. காலையில ஆரம்பிச்சோனே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையில்லன்னு உங்களுக்கு தோணும். ஆனா வந்து சொல்லுவாங்க. நெறைய ஏத்துவாங்க. கம்ப்ளைண்ட், 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 கம்ப்ளைண்ட். ஒரு விஷயம் அவங்க புரிஞ்சுக்கணும். நம்ப புரிஞ்சுக்கணும், நான் புரிஞ்சுக்கணும், நீங்க புரிஞ்சுக்கணும், எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நல்லா கேளுங்க ஒரு விஷயம். நம்ப எப்ப குறை சொல்லிக்கிட்டே இருக்கோமோ, நெறையா கெட்ட கெட்ட விஷயங்கள பேசுறோமோ, கெட்ட விஷயங்கள்னா ஒரு நாள் நடக்கிற தேவையில்லாத நெகட்டிவான சம்பவங்கள பத்தி பேசுறோமோ, காலையிலே நெறையா பிரச்சனைகள பேசுறோமோ, நெறையா தடங்கள பத்தி பேசுறோமோ, அப்படி நம்மள ஒவ்வொரு கம்ப்ளைண்டும் நம்ம வாழ்க்கைய உருவாக்குது. ஒவ்வொரு விஷயமும் கம்ப்ளைண்ட் பண்றது எல்லாம் நம்முடைய வாழ்க்கைய உருவாக்குது. ஓகே. கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள கம்ப்ளைண்ட் பண்ணி, அத நீங்க உள்வாங்கி, அவங்களும் உள்வாங்கி, அத பத்தி பேசி, அத பெருசாக்கி, வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் நிம்மதி இல்லாம இருக்கிறத விட, மாத்திக்கலாமே. நல்ல நல்ல விஷயங்கள பேசலாமே. இத விட்டு இன்னைக்கு கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கு. ஆனா எப்படியாவது டென்ஷன் வெளியாகி, இன்னைக்கு இன்றைய நாள சிறப்பா நான் ஓட்டிருவேன். அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை. அதுதான் சொல்றது காலையிலே போய் பிரார்த்தனை பண்ணணும். காலையில எந்திச்சு பிரார்த்தனை பண்ணணும். தெய்வத்த வணங்கணும். ஓகே. நீங்க எங்க போறீங்களோ போய் வணங்குங்க. மசூதில வணங்குறீங்களோ, சர்ச்ல வணங்குறீங்களோ, இல்ல கோயில்ல போய் வணங்குறீங்களோ, அத பத்தி எனக்கு கவல இல்ல. தொக்கோங்கல போய் வணங்குறீங்களோ, இல்ல குருதுவாரால போய் வணங்குறீங்களோ, அத பத்தி எனக்கு கவல இல்ல. இங்க பிரார்த்தனை பண்ணுங்க.
ஒண்ணுமே இல்லாம சும்மா உட்காந்த இடத்துல கண்ண மூடி பிரார்த்தனை பண்றீங்களா? சிறப்பு, மிகச்சிறப்பு. பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த பொழுதுக்கு நன்றி சொல்லுங்க. நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற பொழுது, நல்லபடியா ஓடணும். இறைவன் மேல பிரார்த்தனை பண்ணுங்க. இறைவன் மேல பிரார்த்தனை பண்ணி இறைவன் மேல நம்பிக்கை வைக்கணும். பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு, குறை சொல்லிக்கிட்டு, தேவையில்லாத விஷயங்கள மத்தவங்கள ஏத்திக்கிட்டு, எப்ப நீங்க நான் போய் இன்னொரு ஆளோட குறைகள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேனா அன்னைக்கு, நானும் அத உள்வாங்குறேன். எனக்கு நெகட்டிவான விஷயங்கள நானும் உள்வாங்குறேன். வாங்க, வாங்க, வாங்க என்ன ஆகும்? எனக்கும் அந்த மாரி ஒரு சூழ்நிலை தான் உருவாகும். ஸோ, இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம, தடங்கல் இல்லாம, ஓகே எல்லாத்தையும் நம்ப செய்யும்போது, நெறைய இந்த மாரி தடங்கல்லாம் வரும். ஸோ, உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு. அவங்க பேசுற அந்த விஷயங்கள நீங்க கேட்கணுமா வேணாமா? ஒரே சாய்ஸ் இருக்கு. நீங்க கேட்கணுமா வேணாமா? அவங்க பேசுற விஷயங்கள கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அது உங்க இஷ்டம். உங்களுக்கு அந்த சாய்ஸ் இருக்கு. ஸோ, நீங்க அங்கேருந்து விலகலாம். சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போறேன் அப்படின்ட்டு நல்லபடியா, இதெல்லாம் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா, அவங்க மனசு கஷ்டப்படும். ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. நீங்க இப்படி பேசுனா மனசுல கஷ்டப்படும். ஸோ, ஓகே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க போய் உங்க வேலைய செய்யுங்க. இத பத்தியும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு ஆண்டவன் மேல பாரத்த போட்டு போய் வேலைய செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். சரி சொல்றத கேட்போம். ஆண்டவன் மேல பாரத்த போட்டு, சாமிய கும்பிட்டு போய் வேலைய செய்வோம். போய் அவங்க வேலை செய்யும்போது, பிரார்த்தனைய அவங்க ஆரம்பிச்சோனே, அவங்களோட எண்ணங்கள்லாம் மாறும். அந்த தன்னம்பிக்கை வரும். ஓகே. எண்ணங்கள்லாம் மாறும். தன்னம்பிக்கை வரும். ஓகே. நல்லா உற்சாகமான ஒரு சூழ்நிலையில போய் வேலைய செய்வாங்க. ஸோ, அதுதான். ஓகே. அதுதான். ஸோ நெறைய விஷயங்கள் வந்து நம்ம சொந்தமா யோசிக்க வேண்டியது இருக்கு. சரியா? நம்ப ஒவ்வொரு நாள் அன்றாட வாழ்க்கையில மத்தவங்க சொல்ற விஷயத்துல நீங்க மண்டையில ஏத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது யாருக்குமே சரி வராது. சொல்றவங்களுக்கும் சரி வராது. கேட்கிறவங்களுக்கும் சரி வராது. ஸோ, நீங்க வந்து கவனமா இருக்கணும். நீங்க என்ன யோசிக்கிறீங்க? என்ன சிந்திக்கிறீங்க? ஓகே. காலைல எந்திச்சு தியானம் பண்ணலாம். எக்சர்சைஸ் பண்ணலாம். ஆரோக்கியமா சாப்பிடணும். நல்ல சுத்தமான காற்று வரணும். இந்த மாரி இடத்துக்குலாம் வரணும். அழகழகான இடத்துக்குலாம் நீங்க வரணும். ஸோ, நெறைய விஷயங்கள் நம்ப யோசிக்க வேண்டியது இருக்கு. ஓகே. ஸோ, இதுதான். அந்த மாரி நம்மகிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா, சில பேரு, அது என்ன காரணம் நெனைக்கிறீங்க? என்ன நெனைக்கிறீங்க? ஏன் அவங்க வந்து என்ட்ட அவங்க குறையெல்லாம் சொல்றாங்க? ஏன் அவங்க வந்து என்ட்ட இந்த பிரச்சனைய பத்திலாம் பேசுறாங்க? நீங்க யோசிக்கும்போது, உங்களுக்கு என்ன தோணுது? ஏன் இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஏன் இதெல்லாம் சொல்றாங்க? அப்படின்னு நீங்க யோசிக்கும்போது, இது அவங்களோட பிரச்சனை. அவங்களோட அ கடந்த கால பிரச்சனை. சின்ன பிள்ளைல அவங்க அனுபவிச்ச விஷயம், இதெல்லாம் வந்து நீங்க நல்லா போயிட்டுருப்பீங்க. ஒரு விஷயம் எனக்கு கேளுங்க. நீங்க நல்லா போயிட்டுருப்பீங்க. வாழ்க்கையில சிறப்பா போயிட்டுருப்பீங்க. நல்ல பிசினஸ் ஓடும். நல்ல சிறப்பா நல்லா சம்பாரிப்பீங்க. நல்லா ஆரோக்கியமா இருப்பீங்க. நல்லா ஆ சிற சிறப்பா ஓடிட்டுருக்கும். சிறப்பா வாழ்க்கையில சிறப்பா. ஓகே. நல்ல சந்தோஷமா, மகிழ்ச்சியா, ஆனந்தமா இருக்கும்போது, அது சில பேருக்கு பிடிக்காது. உங்ககிட்ட வந்து நெகட்டிவான விஷயங்கள்லாம் ஏத்தலான்னு பார்ப்பாங்க. பிடிக்காது. நம்ப நல்லா இருக்கக்கூடாது. நல்லா இல்லையா? இவனும் நல்லா இருக்கக்கூடாது. அப்படின்னு நெனைப்பாங்க. ஸோ அந்த மாரி நமக்கு நெகட்டிவான விஷயங்கள் நான் ஒவ்வொரு நாளும் நெகட்டிவான விஷயங்கள் நம்ம மண்டையில ஏத்துறதுக்கும், நம்மள கவுக்கிறதுக்கும் சுத்தி நெறைய விஷயங்கள் நடக்கும். நம்பளையும் நம்ப எனர்ஜி நம்ப நம்ப அவங்க அவங்க சொல்ல அவங்களோட நெகட்டிவான வார்த்தை எல்லாத்தையும் உள்வாங்கும்போது, நம்ம அந்த நம்மளோட சக்தி, நம்ம எனர்ஜி, நம்மளோட நல்ல அ வைப்ரேஷன அவங்கட்ட நம்ப வைப்ரேஷன் நம்ம இழக்கக்கூடும். ஸோ, அதுலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்கணும்.
அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அழகா சொல்லிட்டு வந்துருங்க. ஓகே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போறேன். இத பத்தி நீங்க அடுத்த முறை நம்ம பார்த்தா பேசலாம். இல்ல அடுத்த முறை வேற விஷயங்கள பேசலாமே. இத பத்தி நீங்க இதெல்லாம் மறந்துட்டு போய் நிம்மதியா வேலைய செய்யுங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்லிட்டீங்க. அவங்களுக்கும் நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. ஸோ அவங்களும் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கும் அந்த அ பெர்சனல் பெர்சனல் அ பிரச்சனை, பெர்சனல் இஷ்யூஸ் எல்லாம் இல்லாம போகும். ஸோ நீங்களும் அவங்ககிட்ட இந்த விஷயங்கள் உங்களோட பர்சனல் விஷயம் பேசாம, அவங்களும் உங்கள்ட்ட பேச பேசாம இருக்க நீங்க ஹெல்ப் பண்ணலாம். புரியும் நினைக்கிறேன். நீங்களும் உங்களோட பர்சனல் இஷ்யூ அவங்ககிட்ட சொல்லாம, அவங்களும் உங்கள்ட்ட அவங்க பர்சனல் இஷ்யூ சொல்லாம, வேற விஷயங்கள அவங்க டைரக்ட் பண்ணி நல்ல நல்ல விஷயங்கள பேச ஆரம்பிச்சீங்கன்னா, நல்லாயிருக்கும். ஓகே. அதுதான். ஸோ ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா, மகிழ்ச்சியா பிரச்சனை வரும். பிரச்சனை இல்லாம தான் நல்லாவா இருக்கும். பிரச்சனை வரும். பிரச்சனை நெறைய இருக்கு. ஓகே. நானும் ஒரு காலத்துல அப்படித்தான் இருந்தேன். ஒரு காலம் இந்த 17, 18 வயசுல இருக்கும்போது, இந்த மாரி பெர்சனல் இஷ்யூலாம் இருக்காது. அது எப்போ வரும் தெரியுமா? நெறைய பேர் சந்திக்க வேண்டியது வரும். பள்ளிக்கூட வாழ்க்கை முடிஞ்சோனே, பள்ளிக்கூடத்துல கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் இருக்கும். சில 2வது சொல்ல முடியுங்க. காலேஜ் விஷயத்துல கொஞ்சம் கொஞ்சம் அந்த நெகட்டிவ் இஷ்யூ, பெர்சனல் இஷ்யூலாம் இருக்கும். அதுக்கப்புறம் வேலைக்கு போனோம்னா ரொம்ப வரும். அதிகமா வரும். நெறைய பேர் சந்திக்க வேண்டியது இருக்கும். நெறைய விஷயங்கள்ல ஈடுபடுவோம். நெறைய பிசினஸ்ல ஈடுபடுவோம். நெறைய வேலையில ஈடுபடுவோம். நெறையா கமிட்மெண்ட் வரும். ஸோ நெறைய அந்த மாரி மனுஷங்கள சந்திக்க வேண்டியது இருக்கும். அவங்களோட நெகட்டிவான எனர்ஜி தான் நம்ம மேல ஏத்த பார்ப்பாங்க. ஸோ நீங்க அதுலருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்கணும்னா, நீங்க உங்களோட எனர்ஜிய அவங்களுக்கு குடுக்கக்கூடாது. நீங்க உங்க எனர்ஜிய அவங்களுக்கு குடுக்கக்கூடாது. அதுதான் ரகசியம். உங்க எனர்ஜிய குடுக்கக்கூடாது. ஓகே? குடுக்கக்கூடாது. ஓகே? அது நீங்க செய்யலாம். அது உங்க சாய்ஸ். அவங்ககிட்ட பேசி தான் ஆகணும். அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு தான் ஆகணும். ஐயோ! என்ட்ட பேசுறாங்க. இல்லன்னா மறுபடியும் என்ட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கஷ்டமா போயிரும். பேசுங்க. வேற ஒரு விஷயம் பேசுங்க. அந்த விஷயம் பேசுங்க. ஸோ பெர்சனல் இஷ்யூஸ்லாம் பேசாதீங்க. அதெல்லாம் பழைய முடிஞ்சு போன கதை. அதெல்லாம் நீங்களும் பேசாதீங்க. அவங்களுக்கும் பேச வாய்ப்பு குடுக்காதீங்க. அதுதான் அவங்க மனச புண்படுத்திட்டு, அ அ பேச விருப்பம் இல்ல, கடுப்பா இருக்கு அப்படின்ட்டு நான் போவேன்னா, நல்லபடியா சொல்லிட்டு வரலாம். எனக்கு நெறைய வேலை இருக்கு. நான் போறேன். நீங்களும் போய் உங்க வேலைய செய்யுங்க. இதெல்லாம் மறந்துடுங்க. ஓகே. நெறைய பிரார்த்தனை பண்ணுங்க. தியானம் பண்ணுங்க. நெறைய தண்ணி குடிங்க. சுத்தமான காத்து உள்ள இடத்துக்கு போங்க. ஓகே. சிகரெட்லாம் அடிக்காதீங்க. தண்ணி அடிக்காதீங்க. ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க. ஓகே. நெறைய நல்ல நல்ல விஷயங்கள பேசுங்க. ரொம்ப டிவி பார்க்காதீங்க. ஃபோன் ரொம்ப பார்க்காதீங்க. தனமாறனோட யூடியூப் சேனல் பாருங்க. அப்படின்னு நெறைய நல்ல நல்ல விஷயங்கள ஏத்தி விட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும். ஓகே. ஸோ எல்லார்ட்டயும் சொல்லுங்க. சரியா? ஷேர் பண்ணுங்க. இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க. லைக் போடுறனா போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி நல்லா இருக்கா? கண்டிப்பா நல்லாயிருக்கும். எல்லாம் சிறப்பான ஒரு கன்டென்ட் உள்ள போட்டு அப்படி கொண்டு வந்திருக்கேன் விஷயத்த உங்கள்ட்ட. அதில உள்ள கன்டென்ட் இருக்கு. பெர்சனல் இஷ்யூ, ஸ்ட்ரெஸ், அடுத்தவங்க உங்களுக்கு உங்களுக்கு நீங்க சும்மா போயிட்டு இருக்கும்போது உங்க மேல வந்து ஏத்துற ஒரு ஸ்ட்ரெஸ். ஓகே. அந்த பெர்சனல் இஷ்யூ. அதெல்லாம் இல்லாம இருக்கிறவங்க எல்லார்ட்டயும் அத ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஒரு ஜோக்கான விஷயம் சொல்லியிருக்கேன். ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் போடுறனா போடுங்க. ரொம்ப முக்கியம் சுதந்திரமா இருங்க. சுதந்திரமா இருங்க. நீங்க சுதந்திரமா இருந்தாலே போதும். இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வராது. சுதந்திரமா இருங்க. ஃப்ரீயா இருங்க. எதுலயும் போய் மாட்டாதீங்க. ஓகே. சரி. அடுத்த வீடியோல சந்திப்போமா? ஓகே. சந்திப்போம். அட்வான்ஸ் ஹேப்பி தீபாவளி. தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஸோ எனக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்றீங்களா? ஓகே. ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டிங்களா? சந்தோஷமா ஷாப்பிங் பண்ணுங்க. ஷாப்பிங் பண்ணும்போது கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. பழங்கள் சுடும்போது ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. பிள்ளைங்க கூட வெளிய போகும்போது ரொம்ப கம்ப்ளைண்ட் வைப்ரேஷன்ல இருக்காதீங்க. நல்லா சந்தோஷமான ஒரு எனர்ஜியோட போங்க. ஜாலியா இருங்க. சந்தோஷமா இருங்க. மகிழ்ச்சியா இருங்க. ஆனந்தமா இருங்க. ஆரோக்கியமா இருங்க. சிறப்பா இருங்க. சுதந்திரமா இருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். ஓகே. ஹேப்பி தீபாவளி.